Hi friends, I welcome all of you to Ranji's Flavors. இன்றைக்கி நான் செய்ய போகிற இந்த ரெசிபி தோசை தான், ஆனால் வித்தியாசமானது. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சாஃப்டாக, இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் வேறு, யூஷுவல் தோசையை விட இது டிஃப்ரெண்ட். ஸோ இது எப்படி செய்யலாங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். லெட் அஸ் ஸ்டார்ட் த ரெசிபி நவ். இந்த தோசை செய்யறதுக்கு நான் 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி உளுத்தம்பருப்பு 1 கப்பு, அதுவும் 4 மணி நேரம் நல்லா நம்ம களைஞ்சு அதை ஊற வச்சுருக்கோம். எல்லாமே நல்லா களைஞ்சு அப்புறம் ஊற வைக்கணும். அதே மாதிரி 1/2 கப்பு அவல் வந்து நம்ம இதையும் 2 தடவை நல்லா வாஷ் செஞ்சு அதுக்கப்புறம் நல்லா இதை ஊற வைக்கணும். இந்த அவலை 2-3 தடவை களைஞ்சு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துவிட்டு நம்ம அதை வச்சு வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பை நான் ஒரு சல்லடையில் போட்டு அந்த தண்ணியெல்லாம் எடுத்துடுறேன். அது அந்த தண்ணி இல்லாமல் அரைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கணும். இப்போ தண்ணி வடிகட்டிய இந்த பாசிப்பருப்பை நான் மிக்சர் ஜாரில் போட்டுக்கிறேன். நம்ம நல்லா அதை நைஸாக அரைக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் சேர்க்க வேண்டிய சாமான்லாம் உப்பு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா, அதையும் நான் கிள்ளி போட்டுக்கிறேன். அண்ட் பெருங்காயம், கெட்டி பெருங்காயம் நான் எடுத்திருக்கேன். அது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுவும் நம்ம சேர்த்து இதில் அரைக்கணும். இதில் ஒரு துண்டு இஞ்சியும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கலாம். இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சிருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடியே நான் அந்த ஊற வச்ச உளுத்தம்பருப்பையும் தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ நம்ம அரைக்க போகிறோம். உளுத்தம்பருப்பை, இந்த உளுத்தம்பருப்பை அரைக்கும்போது கொஞ்சமாக அதில் தண்ணி ஆட் பண்ணி நான் இப்போ அரைக்க போகிறேன். இப்போ பாசிப்பருப்பில் நம்ம அரைக்கும்போது தண்ணி விடலை. இப்போ ஆனால் உளுத்தம்பருப்பு அரைக்கும்போது மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் அரைச்சிருக்கேன். ஸோ தட் அந்த பேட்டர் வந்து ஃப்ளஃபியாக நல்லா வரும். அதனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் இப்போ செஞ்சுருக்கேன். இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்புறம் நம்ம ஊற வச்ச இந்த அவலையும் அதிலையே சேர்த்து நைஸாக அரைக்க போகிறேன். அந்த அவலையும் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தோசை பேட்டர் செய்ய போகிறோம். இப்போ இதுவும் நம்ம அரைச்சாச்சு. இதுவும் நைஸாக நான் அரைச்சிருக்கேன், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி. இந்த அவலும் நல்லா இப்போ நைஸாக அரைச்சிட்டேன்னா இப்போ இந்த பேட்டரோட அவலையும் நான் அரைச்சதை சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்து நல்லா நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம ஆல்ரெடி உப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சா போகிறோம். இதில் வந்து நான் அரிசி சேர்த்து செய்யலை, அரிசியே இதில் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம நார்மல் தோசைக்கு அரிசி கூட போட்டு நம்ம பருப்பு குறைச்சி போடுவோம். இதில் வந்து வெறும் அவலை வச்சு நான் இந்த மாதிரி பருப்போடு சேர்த்து செஞ்சுருக்கேன். இப்போ மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் அந்த தண்ணியை நான் இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா போரிங் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நான் இதை செய்கிறேன். நல்லா கலக்கி விட்டாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் சேர்க்குறேன். இப்போ இதை ஒரு சின்ன பாத்திரத்தில் வாக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, நறுக்கின கொத்தமல்லியும் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம பேட்டர் ரெடியாக எடுத்து தோசை வாக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான்ஸ்டிக் தவா சூடு பண்ணியிருக்கேன், அதை க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஆயிலால். இப்போ இதை நம்ம வாக்க ஆரம்பிக்கலாம். இந்த தோசை வந்து ரொம்ப உடனே அரைச்சி உடனே நம்ம செய்யலாம். அந்த அளவு ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக வரும். யார் வேணாலும் இது பெரியவாள்லாம் கூட சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம வாத்துடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லா பக்கமும் எண்ணெய் விட்டுருக்கேன். தோசை கல்லில் எல்லா பக்கமும் ஹீட் வரா மாதிரி நம்ம அதை திருப்பி விட்டுக்கணும் அப்பப்போ. ஸோ இந்த ஒரு பக்கம் வெந்தாச்சு. நெக்ஸ்ட்டு சைடை நான் திருப்பி கொஞ்சமாக ஆயில் விட்டு ரோஸ்ட் பண்ணுறேன். இப்போ எடுத்து இதை எடுத்துடலாம். நம்ம ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு தோசையும் இதே மாதிரி நம்ம வாக்கலாம். நல்ல மெல்லிசாவும் வாக்க வரும் இது. அண்ட் அரிசி இல்லாமையே ரொம்ப நல்லா வரும். இதில் நம்ம வெறும் பருப்பு அண்ட் அவல் 2 பருப்பும் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சுருக்கோம்.
இந்த அருமையான டேஸ்டியான சாஃப்டான இந்த தோசையை வித்தவுட் ரைஸ் நம்ம செஞ்சுருக்கோம். இதை செஞ்சு முடித்தாச்சு. இதை சர்விங் பிளேட்டில் இட்லி பொடி அண்ட் சாம்பாரோட சர்வ் செஞ்சுருக்கேன். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம உளுந்து அண்டு பாசிப்பருப்பு தான் போட்டிருக்கோம். கொஞ்சமாக தான் அவல் சேர்த்து செஞ்சுருக்கோம். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்க கட்டாயம். எல்லாருக்கும் எப்படி பிடிச்சதுங்கிறத உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.